ஆஹா கல்யாணம் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த அனாமிகாவோட டார்ச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கோர்ட்டில் அனாமிகாவுக்கு தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகா சூர்யா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு பிரபாவும் விஜயும் வந்து அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் அனாமிகானால அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது. அதே மாதிரி அனாமிகாவுக்கும் விஜய்க்கும் டிவோர்ஸும் கொடுத்துட்டாங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்க இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா சூர்யா வந்து யார் பேரையும் வந்து பச்சை குத்திருக்காரு நெஞ்சில். ஆனால் எல்லாருக்கிட்டையும் இருந்து மறைக்கிறாரு. தாத்தா வந்து யார் பேரை பச்சை குத்திருக்கேன்னு கேட்டதுக்கு தாத்தா பேரை தான் குத்திருக்கேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாட்டிக்கிட்டேயும் பாட்டி பேருன்னு சொல்லியிருப்பாங்க. அம்மா கிட்டேயும் அவங்க அம்மா பேருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் மகா வந்து கேட்டப்ப யார் பேருனே சொல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மறைச்சிட்டு இருப்பாங்க. மகா பார்த்திங்க அப்படின்னா சொல்லுங்கள் குடும்பத்திட்டேருந்தே மறைக்கிறீங்களா, யார் பேர் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே துருவி கேட்குறாங்க. ஸோ சூர்யா வந்து கண்டிப்பாக வந்து மகா பேரை தான் வந்து பச்சை குத்திருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் வந்து ஏதாவது நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு மறைச்சிருக்காங்க. ஸோ சூர்யா வந்து அந்த பேண்டேஜ் எடுத்ததுக்கப்புறம் யார் பேரை பச்சை குத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.